வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரூப் 2A எழுதுகிறவங்களுக்கு ஒரு ரிவிஷனாக இருக்கும். பாலிட்டி தான் பார்க்க போகிறோம். இந்தியாவிற்கு ஒரு தேர்தல் ஆணையம் வேண்டும் என கூறும் அரசியலமைப்பு சரத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு தேர்தல் ஆணையம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது சரத்து 324. கட்சி பிளவுறும் சூழலில் கட்சித்தாவலின் அடிப்படைகள் பொருந்தாது என்பது எந்த ஆண்டு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலம் இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் ஒரு சிறு திருத்தம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு கட்சித்தாவல் தடை சட்டம் திருத்தம் எப்போ அப்படின்னா 52வது சட்ட திருத்தம் 1985 தான். ஆனால் கட்சி பிளவுறும் சூழல்ல அந்த அடிப்படைகள் பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, எந்த சட்ட திருத்தம் கேட்டிருக்காங்க. 91வது சட்ட திருத்தம் 2003. காகா கலேக்கர் தலைமையில் சுதந்திர இந்தியாவின் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு முதல்ல 1953. 13/8/1990 ஆண்டு யாருடைய தலைமையிலான அரசாங்கத்தில் மண்டல் கமிஷன் பரிந்துரையின்படி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு மத்திய பணியில் 27% இடஒதுக்கீடு வழங்கி ஆணை பிறப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விபி சிங் தலைமையில். யாருடைய தலைமையில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா, விபி சிங்கோட தலைமையில் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மண்டல் கமிஷன் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இந்திய கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என விவாதித்தவர் யார் அப்படின்னா, கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னாலே நம்மளுக்கு கிரான்வில் ஆஸ்டின் அப்படிங்கிறவங்க ஞாபகம் வந்துடணும். மத்திய மாநில அரசாங்கம் இடையிலான சிக்கல்களை தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு எது? மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு இடையில ஏதாவது சிக்கல் இருந்துச்சு அப்படின்னா யார் தீர்த்து வைப்பா? அந்த அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கு. 1965 ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த சரத்தின்படி இந்தி மொழியை இந்திய நாட்டின் அலுவல் மொழியாக ஆக்கப்பட்டது அப்படின்னா அது எந்த சரத்து பிரகாரம் அப்படின்னா 313. தமிழ்நாடு அரசு மாநில ஆளுநரின் கட்டுப்பாட்டின் கீழே செயல்பட்ட வருடம் எந்த வருடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆளுநர்னா அந்த எமர்ஜென்சி போட்டிருப்பாங்க இல்லையா, அப்போ தமிழ்நாடு மாநில ஆளுநரின் கட்டுப்பாட்டின் கீழே எப்போ செயல்பட்டுச்சு அப்படின்னா 1946 அக்டோபர் 20 ஏப்ரல் 30 வரைக்கும் ஆளுநரோட கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு. சுய விருப்ப அமைச்சரவை கேபினட், கிச்சன் கேபினட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது அந்த முறை எந்த அரசாங்கத்திலேருந்து நம்மளுக்கு எந்த முறை அரசாங்கம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் முறை, கிச்சன் கேபினட். வெஸ்ட்மினிஸ்டர் அரசாங்கம் அமைப்பு முறை கொண்ட நாடு வெஸ்ட்மினிஸ்டர், இங்கிலாந்து. கூட்டாட்சி அமைப்பின் மிக முக்கிய தன்மைகள், கூட்டாட்சி அமைப்போட முக்கிய தன்மைகளாக எது பார்க்கப்படுது அப்படின்னா அதிகார பகிர்வு. ஒழுங்குமுறை அரசியல் சுதந்திரம் சாத்தியமாகிறது என்று கூறியவர் யார் அப்படின்னா பார்க்கர் சொல்லியிருப்பாரு. ஒழுங்குமுறையாக ஒழுங்காக இருக்கணும் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒழுங்குமுறை அரசியல் சுதந்திரம் தான் சாத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பார்க்கர். கூட்டாட்சி முறை எங்கன்னா கனடா. அடிப்படை கடமைகள் எங்கேருந்து எடுத்திருக்காங்க? ரஷ்யா. அரசியல் சட்ட திருத்தம் தென்னாப்பிரிக்கா. மாநிலங்களவை நியமன எம்பிக்கள் முறை அப்படின்னா அது அயர்லாந்துலேருந்து எடுத்திருக்காங்க. 1, 2, 3, 4 சரி வரிசையாக தான் கொடுத்துருக்காங்க. கூட்டாட்சி முறை கனடாவில். கடையெல்லாம் கூட்டமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கனடா கடை கூட்டமாக இருக்கும். கூட்டாட்சி முறைனா கனடா. அடிப்படை கடமை ரஷ்யா. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணணும் அப்படின்னா தென்னாப்பிரிக்காவிலேருந்து தான் நம்ம காந்தி இங்கே திருத்தம் பண்ணார் இல்லையா, அதனால சட்ட திருத்தம்னா தென்னாப்பிரிக்கா. மாநிலங்களவை நியமன எம்பிக்கள் அப்படின்னாவே அயர்லாந்து. சிவில் என்கிற வார்த்தை சிவிக்ஸ் அல்லது சிவிஸ் அப்படின்றது எந்த மொழியிலிருந்து நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்கன்னா சிவிஸ், லத்தீன். சிவிஸ் எந்த மொழியிலேருந்து? லத்தீன்.
அனைவருக்கும் பொதுவான குடிமையியல் சிவில் சட்டம் என்பது எதன் மூலம் நம்ம அடையாளம் காண்கிறோம் அப்படின்னா, அனைவருக்கும் பொதுவான ஒரு குடிமையியல் சிவில் சட்டம் அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள். அரசியலமைப்பு நிர்ணய சபை வரைவு குழுவை உருவாக்கி அதற்கு தலைவராக டாக்டர் அம்பேத்கர் நியமனம் செய்யப்பட்ட நாள் எப்போ அப்படின்னா 1947 ஆகஸ்ட் 29. 1947 ஆகஸ்ட் 29 தான் அம்பேத்கரை நியமனம் பண்ணுறாங்க. அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டதை சட்ட திருத்தம் கேட்டிருக்காங்க. முன்னாடி அடிப்படை உரிமையே இருக்கும், அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணிடுவாங்க, சொத்துரிமையை நீக்கி 1978 44வது சட்ட திருத்தத்தில் மூலமாக என்ன பண்ணிடுவாங்க, அதை கொண்டு போய் வச்சிருவாங்க, சாதாரண உரிமையாக வச்சிருவாங்க. சொத்துரிமை எந்த பகுதியில் கொண்டு போய் வச்சுருக்காங்க அப்படி சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணுங்க, நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஆங்கிலேய அரசாங்கம் கூட்டாட்சி முறையை அதிகாரப்பூர்வமாக முதலில் எப்போது வழங்க முன்வந்தது அப்படின்னா இந்திய அரசு சட்டம் 1935. மத்திய நிர்வாக தீர்ப்பாய உறுப்பினர்களை நியமனம் செய்பவங்க யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த தீர்ப்பாய உறுப்பினர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அது மத்திய நிர்வாக தீர்ப்பாய உறுப்பினர்கள் யார் நியமனம் பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவர். நித்தி ஆயோக்கின் முதல் கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் கூடிய நாள். நித்தி ஆயோக் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா 2015 தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க, ஜான்வரி 1 என்ன பண்ணியிருப்பாங்க, ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் மோடி தலைமையில், பிரதமர் அவர்கள் மோடி தலைமையில் கூட்டம் எப்போ கூடுச்சு, முதல் கூட்டம் எப்போ கூடுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா 2015 பிப்ரவரி 8. எந்த ஒரு மாநிலங்களவை உறுப்பினரும் மாநிலங்களவையில் தனி நபர் மசோதாவை தேர்வு குழுவுக்கு அனுப்பும்படி தீர்மானம் கொண்டு வரக்கூடிய அரசியலமைப்பு பிரிவு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரிவு 125. இப்போ தனிநபர் மசோதா அப்படின்னா பிரிவு 125. அரசியலமைப்பின் 262 உறுப்பு எவ்வகையான சிக்கல் சம்பந்தப்பட்டது அப்படின்னா 262 அப்படின்னு சொல்லிட்டு மாநிலங்களுக்கிடையான நதிநீர் பிரச்சனையை பற்றி சொல்லக்கூடியதான் என்னது 262. இந்திய ஆட்சி பணி போன்ற அனைத்து இந்திய பணிகளையும் நீக்குவதற்கு பரிந்துரைத்த குழு எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து இந்திய பணிகள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நீக்கிறதுக்கு பரிந்துரை பண்ண குழு எது அப்படின்னா ராஜ்மன்னார் குழு. அடிப்படை உரிமைகள் மக்களுக்கு அளிக்கப்படும் உறுதிமொழி என்னும் நாகரிக உலகத்துடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த அடிப்படை உரிமை அப்படின்னா அது மக்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், உறுதிமொழி கொடுக்குற மாதிரி. நாகரிக உலகத்துடன் இப்போ இருக்கிற ஒரு ஜென்ரேஷனோட நம்ம என்ன பண்ணி அடிப்படை உரிமைகள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க யார் அப்படின்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன். நிதி மசோதாக்கள் மாநிலங்களவையில் எத்தனை நாட்கள் வரை தாமதப்படுத்தலாம் அப்படின்னா எவ்வளோ நாள் வரைக்கும் தாமதப்படுத்தலாம், 14 நாட்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாமதப்படுத்துறது. இந்தியாவில் தூதர்கள் துணை நிலை ஆளுநர்களை நியமிப்பவங்க யாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். நமது நாட்டில் பொதுநல அரசு அமைய இந்திய அரசியல் அமைப்பின் எந்த பகுதி மிக முக்கியமாக கருதப்படுது அப்படின்னா எந்த பகுதியை சொல்றாங்க, அரசு கொள்கை நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள். ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் உறுப்பினர்கள் பணிக்காலம் முடியும் முன்பே அவர்களை பணி நீக்கம் செய்வது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பணி நீக்கம் யார் பண்ணுறாங்க, உச்ச நீதிமன்ற பரிந்துரையின் பிரகாரம் குடியரசுத் தலைவர் தான் என்ன பண்ணுறாரு, பணிக்காலம் குடியரசுத் தலைவர் நினைச்சா உச்சநீதிமன்றம் பரிந்துரை பண்ணுனா என்ன பண்ணலாம், பதவி நீக்கம் பண்ணலாம், பணிக்காலம் முடியறதுக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்தியில் குடிமை பணியிடங்கள் நியமனங்களுக்கு பொறுப்பான ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய குழு என்பது அரசமைப்பால் அனுமதிக்கப்பட்டது. இது பாதி கொஸ்டின் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ப்ரீவியஸ் இயர்லேருந்தும் கேட்டிருக்கோம், அதனால கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கோங்க. எந்த மசோதா நிறைவேறாமல் அரசாங்கம் தொகுப்பு நிதியிலிருந்து பணம் எடுக்க முடியாது அப்படின்னா எந்த ஒரு மசோதா நிறைவேறாமல் இவங்க என்ன பண்ண முடியாது, தொகுப்பு நிதியிலேருந்து பணம் எடுக்க முடியாதுன்னா பண ஒதுக்க மசோதா.
இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். பிரதமர் உட்பட அனைத்து அமைச்சர்களும் தனியாகவும் கூட்டாகவும் யாருக்கு பொறுப்பானவர்கள் அப்படின்னா அவங்க எல்லாருமே யாருக்கு பொறுப்பானவங்க? நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பானவர்கள். நிதி மசோதா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட எத்தனை நாட்களுக்குள் குடியரசுத் தலைவரினுடைய ஒப்புதல் பெறணும் அப்படின்னா எத்தனை நாளுக்குள்ள ஒப்புதல் பெற்றாகணும் அப்படின்னா நிப்பாட்டி வைக்கணும்னா 14 நாள். எத்தனை நாட்களுக்குள்ள குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறணும் அப்படின்னா 75 நாட்கள்ல. ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் முந்தைய அமைப்பான அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. எப்போ அமைச்சிருப்பாங்க? அரசு பணியாளர் தேர்வாணையம் 1926. இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை உரிமைகள் வழங்கியதின் முக்கிய நோக்கம். ஏன் ஒரு குடிமக்களுக்கு நம்ம அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறத கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களினுடைய தனி 21ல் சொன்ன மாதிரி தனிநபர் சுதந்திரம் அப்படிங்கிறது இருக்கணும் இல்லையா? அதனால தனிநபர் சுதந்திரத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறோம்? அவங்களுக்கு அடிப்படை உரிமைகள் வழங்கப்படுது. ஜனாதிபதி பதவிக்கான தேர்தலை நடத்துபவர் யார் அப்படின்னா ஜனாதிபதி பதவிக்கான தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையம். இந்திய ஜனாதிபதி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் நிதிக்குழுவை நியமிக்கிறார்? அப்போ நிதிக்குழு அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க? குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவாங்க. அது எந்த பிரிவு அப்படின்னா பிரிவு 280 மூலமாக நியமனம் பண்ணுவாங்க. மாநில தொழில் தீர்ப்பாயம் யாரை உள்ளடக்கியதாக உள்ளது? மாநில தொழில் தீர்ப்பாயம் உயர்நீதிமன்ற நீதிபதி. மாநிலத்தோட தொழில் தீர்ப்பாயம் உயர்நீதிமன்ற நீதிபதி. 1953 அமைச்சரவை குழு இந்து சட்ட மசோதா கொண்டு வந்தபோது ஏற்க மறுத்து தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்து சட்ட மசோதா கொண்டு வந்திருக்காங்க 1953. அம்பேத்கர் தான் என்ன பண்ணுறாரு? அதை ராஜினாமா பண்ணுறாங்க. குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் தங்கள் கடமைகளை செய்யும் போது எந்த நீதிமன்றத்திற்கும் அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? பதில் கூறணும்னா அவசியம் கிடையாது. கடமைப்பட்டவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த பிரிவு சொல்லுதுன்னா ரொம்ப ஒரு முக்கியமான பிரிவு. பிரிவு 361ல் 1 தான் என்ன பண்ணியிருக்காங்க? சொல்லியிருக்காங்க. அவங்க யாருக்கும் என்ன பண்ணணும்? அதுவும் நீதிமன்றத்துக்கு அவங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. குறைந்தபட்ச ஊதிய சட்டம் எப்போ நிறைவேற்றியிருக்காங்க? குறைந்தபட்ச ஊதிய சட்டம் 1948. மொழிவாரி சிறுபான்மையினர் ஆணையம். மொழிவாரியான ஒரு சிறுபான்மையினர் ஆணையம் அமைக்கிறாங்க அப்படின்னா அது எங்கே அமைச்சிருக்காங்க? 1957 அலகாபாத்தில் அமைச்சிருக்காங்க. 1957 அலகாபாத் மொழிவாரி சிறுபான்மையினர் ஆணையம். அரசியல் கட்சிகளை அங்கீகரிப்பது மற்றும் சின்னம் ஒதுக்குவது யார் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கிறதும் ஒரு சின்னம் அவங்களுக்கு ஒதுக்குறதும் இந்திய தேர்தல் ஆணையம். இருபாலினவருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதில் சொல்லியிருக்காங்க? சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படணும். பிரிவு 39ல் பியில் சொல்லியிருக்காங்க. ஒழுங்குமுறை சட்டம் எப்போ கொண்டு வந்திருக்காங்க? 1773. முதல்ல கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. வாரன் ஹேஸ்டிங்ஸ் 1773. பிட் இந்திய சட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1784. இந்திய அரசு சட்டம் 1858. இந்திய உயர்நீதிமன்றங்கள் சட்டம் 1861. 4-3-1-2. எந்த மொழியிலிருந்து டெமோக்ரஸி என்ற வார்த்தை பெறப்பட்டது? அங்கே சிவிஸ் பார்த்தோம் இல்லையா? லத்தீன் அப்படி சொல்லிட்டு இங்கே டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு கிரேக்கத்திலேருந்து நம்மளுக்கு எடுத்திருக்காங்க. நோட்டா முறை எப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா 2014. மாநில முதலமைச்சரை நியமிப்பவர் யாரு அப்படின்னா மாநில முதலமைச்சர் ஆளுநர். கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றங்கள் இருக்கு அப்படின்னா பஞ்சாப், ஹரியானா. ஒரே மாதிரி பொதுவாக உயர்நீதிமன்றம் ரெண்டுக்கு பொதுவாக இருக்கக்கூடியது அப்படின்னா பஞ்சாபும் ஹரியானாவும்.
நீதி புனராய்வு அதிகாரத்தை குறைத்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் எப்போ கம்மியாச்சு அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு கொஸ்டின் எப்போ இருக்கும் அப்படின்னா 1976 42வது சட்ட திருத்தத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, குறைச்சி அதை சட்டத்திருத்தம் பண்ணியிருப்பாங்க. கீழ்காணும் மாநிலங்களில் எந்த ஒன்று ஈரவை சட்டமன்றம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, தமிழ்நாடுக்கு ஈரவை சட்டமன்றம் இல்லை. ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகாக்கெலாம் என்ன பண்ணியிருக்காங்க, இருக்குது. தமிழ்நாடுக்கு மட்டும் இல்லை. எம்ஜிஆர் பீரியடில் என்ன பண்ணியிருப்பாங்க, மேலவையை எடுத்திருப்பாங்க. தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மொத்த உறுப்பினர்கள் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. டோட்டலாக கேட்குறாங்க, கீழவை மேலவைன்னு கேட்காம மொத்த உறுப்பினர்கள் எவ்வளோ பேர் அப்படின்னா 57 உறுப்பினர்கள். மத்திய அரசால் விதிக்கப்பட்டும் வசூலிக்கப்பட்டும் மாநிலங்களுக்கிடையே மத்திய அரசு விதிச்சு வசூலிச்சு மாநிலங்களுக்கு ஒதுக்குறாங்க அப்படின்னா சரத்து 269. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர்கள் எந்த முறை மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, இவங்க எல்லாருமே மறைமுக தேர்தல் முறைமாக தான் என்ன பண்ணியிருக்காங்க, தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 1951ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொது தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகளினுடைய எண்ணிக்கை ஃபஸ்ட்டு போட்டியிட்ட கட்சிகளோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 54. எந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது, கண்காணிப்பு பண்ணுறது அப்படின்னா சந்தானம் குழு தான், ஊழல் தடுப்பு. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, மத்திய கண்காணிப்பு ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழுவோட கமிட்டி பிரகாரம் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. அடிப்படை கடமைகள் பற்றி கீழ்காணும் வாக்கியங்களுள் எது தவறானது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ மட்டும் என்னது தவறு, பி சரி. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் உள்ள அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற கருத்து சோவியத் நாட்டில் இருந்தால் எடுத்திருப்பாங்க. அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது 42வது சட்ட திருத்தம் மூலம் தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அவை சட்டத்தால் தான் செயல்படுத்தப்படுது அப்படிங்கிறதுலாம் என்னது கரெக்டு தான். ஆனால் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்வரன் சிங் குழுவோட பரிந்துரை தான். ஆனால் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கடமைகள் 10 கடமைகள் இருக்காது. அதுக்கப்புறம் தான் 42வது சட்ட திருத்தம் மூலமாக கடமைகள் சேர்க்கப்பட்டிருக்கும். இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கைகளை உட்படுத்தியதன் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த அரசு வழிகாட்டும் நெறிமுறை எதுக்காக உருவாக்கியிருக்காங்க, ஒரு மக்கள் நல அரசு, அதை முக்கியமாக வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க, அதை கொண்டு வந்திருக்காங்க. இந்திய பாராளுமன்றத்தில் தனி உறுப்பினர் மசோதா கூற்றுப்படி எது சரி அப்படின்னா AR 2. இந்திய பாராளுமன்றத்தில் தனி உறுப்பினர் மசோதா. அப்போ இந்த தனி உறுப்பினர் மசோதா நோட்டீஸ், நோக்கங்கள், காரணங்கள் மற்றும் குடியரசுத் தலைவரினுடைய அனுமதியோடு அளிக்கப்படணும். அரசாங்க மசோதாக்கள் போலவே என்ன பண்ணலாம், தனிநபர் மசோதாவையும் நிறைவேற்றலாம் அப்படிங்கிறதுனால ரெண்டுமே என்னது சரி. ஒற்றை ஆட்சியை அரசாங்கத்தின் பல்வேறு முக்கிய கூறுகளை தன்னகத்தை கொண்ட ஒரு குவாஷி கூட்டாட்சி முறை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாரு அப்படின்னா குவாஷினா முன்சி. குவாஷி கூட்டாட்சி முறை கொண்ட ஒரு நாடா இந்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு KM முன்சி. இந்திய தேர்தல் முறைகளில் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறவங்க யாரு அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இவங்கெல்லாம் மறைமுக தேர்தல் மூலமாக ஒற்றை மாற்று வாக்கு மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை உறுப்பினர்களினுடைய தேர்தல் அப்படி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ரைட்டு. மாநில சட்டமன்றம் கூடுவதற்கு குறைந்தபட்ச உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கையானது எவ்வளோ இருக்கணும்னா 10 உறுப்பினர்கள் அல்லது மொத்த உறுப்பினர்களில் 10ல் ஒரு பங்கு இருக்கணும். அதில் எது அதிகமோ அதை பொறுத்து என்ன பண்ணுறாங்க, மாநில சட்டமன்றம் கூடும். மாநகராட்சி அரசியல் ரீதியான தலைவர், எங்கே மாநகராட்சினா மேயர் இருப்பாங்க. இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு தான் தேர்தல் ஆணையம். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் உள்ளடக்கிய பகுதி அப்படின்னா உரிமைகள் பற்றி எந்த பகுதி குறிப்பிடுது, பகுதி 3. அரசியல் அமைப்பு வரைவு குழுவினுடைய தலைவர் யார் அப்படின்னா அம்பேத்கர் தான் அரசியல் அமைப்பு வரைவு குழுவினுடைய தலைவர். நகர்பாலிகா சட்டம்
சார்ந்த சட்ட திருத்தம் எது? நகர்பாலிகா கேட்டிருக்காங்க. நகர்பாலிகா அப்படிங்கிறது என்ன சட்ட திருத்தம்? 74வது சட்ட திருத்தம். பஞ்சாயத்து நகராட்சி சொல்லுவோம் இல்லையா, பஞ்சாயத்துனா 73, நகராட்சி நகர்பாலிகானா 74. கீழ்கண்டவற்றுள் எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தை வச்சிருக்கு அப்படின்னா எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனியா புதுச்சேரி. மக்களவையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கை எவ்வளோ? மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள் 543. 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002 படி 51(7) அடிப்படை கடமை எதை பற்றி குறிப்பிடுறாங்க அப்படின்னா 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி என்ன பண்ணணும்? கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது பெற்றோர் மற்றும் பாதுகாவலரினுடைய கடமை அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க? அதில் குறிப்பிட்டிருக்காங்க. இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பட்டியலை மாநிலங்களே தயாரிக்கும் அதிகாரத்தை மீட்பதற்காக இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட தாங்களே என்ன பண்ணலாம்? தயாரிச்சுக்கிறது, அந்த அதிகாரத்தை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 338 பி, 342A, 366 இது ரெண்டும் பகுதி 16 சொல்லியிருப்பாங்க. இது பகுதி 19 என்ன பண்ணியிருப்பாங்க? 338 பி, 342A மற்றும் 366. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டும் நெறிமுறைகள் அது மாதிரியே தோற்றம் கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா அறிவுறுத்துதல் செயற்கருவி 1935. கீழ்கண்ட மொழிகள் செம்மொழி தகுதி பெற்ற அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னா முதல்ல எது கொடுத்துருப்பாங்க? தமிழுக்கு கொடுத்துருப்பாங்க 2004. செகண்ட் எது கொடுத்துருப்பாங்க? சமஸ்கிருதம் 2005. அடுத்து 2008 தெலுங்குக்கு கொடுத்துருக்காங்க. 2013 மலையாளம் கொடுத்துருப்பாங்க. அப்போ வரிசை பிரகாரம்னா 4, 1, 2, 3. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போ? 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். சட்ட அளவியல் சட்டம் 2009. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955 அப்படி சொல்லிட்டு அத்தியாவசிய பொருட்கள். கள்ளச்சந்தைப்படுத்துதல் தடுப்பு சட்டம் 1980 4-3-2-1. பின்வரும் சட்டப்பிரிவுகளில் எந்த சட்டப்பிரிவு உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்திற்கான பேராணைகள் அப்படின்னு சொல்லிட்டு பிறப்பிக்கிறாங்க இல்லையா, அது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 32(226). ஒட்டுமொத்த மக்களவையில் எத்தனை சதவீதம் கொண்ட உறுப்பினர்கள் தான் அமைச்சராக இருக்க முடியும் அப்படின்னா 15% உறுப்பினர்கள் தான் என்ன பண்ணியிருக்கணும்? அமைச்சர்களாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? கால்ஃபர் வந்துட்டே இருக்கும் நம்மளுக்கு இந்த இயர் ஃபுல்லாகவே. குரூப் 4, 2, 2A, குரூப் 1 அடுத்தடுத்து முடிக்க என்ன ஆகுது? பரீட்சைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கண்டினியூவாக தோல்வி அப்படிங்கிறது நீங்கள் தான் அதை தோக்கடிக்கணும். அதனால் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. இப்போ போய் குரூப் 2A நல்லபடியாக எழுதுங்க. 2 மெயின்ஸும் என்ன பண்ணுங்கள்? நல்லா எழுதுங்க. நெக்ஸ்ட்டு குரூப் 4 பேட்சில் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. Thank you.